ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ரவா கேக்கு பார்க்கலாங்க. முட்டை இல்லாத நான் செய்ய போகிறேன். அதுவும் ரொம்ப சாஃப்டாக செய்யலாங்க. நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 கப்பு ரவா சேர்த்துக்கலாம். 200 கிராம் எடுத்துருக்கேங்க. இது கூடவே 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இருக்குங்க. 1/2 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும். இப்போ 50 கிராம் அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேங்க. வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துட்டு, வாசனைக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அது இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறினா தாங்க நல்லா நம்மளுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இந்த பதம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு தோசை மாவு அளவுக்கு இருக்கணும் பதம். இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் பட்டர் ஷீட்டு போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வேணான்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்க வேணாம். சேர்க்கலனாலும் கேக்கு நல்லா வருங்க. இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தட்டிக்கலாம். இந்த பப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கணும். நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வீட்டில் வேஸ்ட்டு பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக கல் உப்பு சேர்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு ஷேண்டு மாதிரி ஏதாவது போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கேக்கு செய்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு இந்த காற்று போகாத மாதிரி மூடி போட்டுருங்க. 45 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு கேக்கு வேகிறதுக்கு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பி இல்லைன்னா ஸ்டிக்கு ஏதாவது எடுத்து நம்ம லைட்டாக செக் பண்ணிக்கலாங்க. இது ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம உடனே கட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. கட் பண்ணவே முடியலங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சாஃப்டான கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கேக்கு ரெடி பண்ணால் முட்டை தேவையில்ல, ஓவன் தேவையில்ல. நம்ம அழகாக வீட்டில் இருக்க கடாயிலே நம்ம ஈஸியாக செஞ்சாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.